ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோவில் இன்றைக்கி சூப்பரான ரெசிபி தான் பார்க்குறோம். வின்டர் சீசனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பரான காம்பினேஷன். சாதத்தோடு சூப்பராக சாப்பிட்லாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம இப்போ செய்ய போகிறது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. நான் என்னோடய ஸ்டைலில் செய்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிப்போம். வறுக்கிறதுக்கு இது கொஞ்சம் ஜீரகம் போட்டுப்போம், கொஞ்சம் மிளகு, அது பொரிஞ்ச உடனே நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம ஒரு சில் தேங்காய் துருவி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்ததை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். அதே சட்டி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு, கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சோண்டு வெந்தயம், வெங்காயம், பூண்டு. இதில் சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லாயிருக்கும். இன்றைக்கி கிடைக்கல, அதனால் வீட்டில் இருந்த பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்து கூட நம்ம வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காயை போட்டுக்கலாம். கத்திரிக்காய் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். கத்திரிக்காவை காம்போடையே போட்டுக்கோங்க. நல்லா 4ஆக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 4ஆக கட் பண்ணிவிட்டு உள்ளே நல்லா பார்த்துட்டு பூச்சி இருந்தால் அதை வேறு கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். நம்ம அந்த மாதிரி நல்லா செக் பண்ணிவிட்டு 4ஆக கட் பண்ணி போடுங்க. இது இந்த எண்ணெயிலே நல்லா கொஞ்சம் நேரம் இந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கணும். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வீட்டு மிளகாத்தூள் போடுறேன். நான் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். எங்கள் மிளகாத்தூள் காரம் இருக்காது, அதனால் நான் ஒரு கலருக்காகவும் காரத்துக்காகவும் ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி போடுறேன். இப்போ நான் கரைச்சி வச்ச புளித்தண்ணி, ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன். புளித்தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து அரைச்ச அந்த கலவையை இதில் கொட்டிக்கலாம். கொஞ்சம் தண்ணி அலசி ஊற்றிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு போடுறேன், கல் உப்பு போடுறேன். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். அடி மூடி போட்டு மூடி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்தால் குழம்பு ரெடி ஆகிடும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்.
பாருங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. நல்ல டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. இதை சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். மறுநாள் இருந்தால் கூட இது இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட ஒரே ஒரு அப்பளம் மட்டும் போதும். இந்த கத்திரிக்காயும் அந்த அப்பளமும் வச்சு நல்லா சாப்பிட்லாம். நம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ் இதோட முடியுது. இந்த வீடியோ இதோட முடியுது. இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் கொடுங்க எங்களுக்கு. நாங்கள் செய்கிற டிஷ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.